சால்னா டேஸ்ட் கொண்டு வரதுக்கு நம்ம வந்து கரம் மசாலாவோ, சிக்கன் மசாலாவோ, மட்டன் மசாலாவோ எதுவுமே சேர்க்கல. ஜஸ்ட்டு நம்ம மசாலா எல்லாமே இந்த ஸ்பைசஸ் எல்லாமே அரைக்க தான் செஞ்சுருக்கோம். அது போக அந்த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த தேங்காய் கூட நம்ம அரைக்கல. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து 100 பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் சால்னா, அது ஆக்சுவலாக சிக்கன் கிரேவியை வந்து சால்னா டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். ஏன்னா சால்னாவில் சிக்கன் வந்து கம்மியாக தான் போடுவோம். நம்ம சிக்கன் கிரேவியில் வந்து நிறைய சிக்கன் போடுவோம். நிறைய சிக்கன் போட்டு சிக்கன் சால்னா டேஸ்ட்டில் 100 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான கிரேவி புரோட்டாக்கு இது சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு தாட் ஃபார் த டே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடவுளுக்கு வந்து தேங்க் பண்ணணும். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபுட்டை வந்து தேங்க் பண்ணணும். அது வந்து நான் ஏன் இன்றைக்கி வந்து நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்க 100 பசங்க எல்லாருமே என்னென்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணாங்க, கடவுளுக்கு தேங்க் பண்ணாங்க. டெய்லி நம்ம எப்போவுமே சாப்பிடும்போது ஜஸ்ட் ஒரு 30 செகண்டில் நான் 1 நிமிஷம் ப்ரே பண்ணிக்கணும். என்னென்னா நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்காங்க. ஆனால் கடவுளே எங்களுக்கு வந்து உணவு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளுக்குள்ளே வந்து எந்த ஒரு கெட்ட எதுவுமே உண்டாக்கிடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து கட்டாயம் ப்ரே பண்ணோம். இந்த ஒரு பழக்கம் வந்து எல்லாருமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிள் தான். சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டோம்னா பெருசானதுக்கப்புறம் அது கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி 100 பேர் புரோட்டா சாப்பிட்ற மாதிரி அதுக்கு தேவையான சால்னா ஆக்சுவலாக சிக்கன் கிரேவி சால்னா டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 4 கிலோ பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதில் 2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இன்றைக்கி நான் சேர்க்குறது பார்த்திங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில். நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். முதல்ல வந்து நம்ம வெங்காயத்தையும் எண்ணெயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்றி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஹரிபரியில் நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வெங்காயம் வதங்குறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும், குவான்டிட்டி ஜாஸ்திங்கிறதுனால. இப்போது வெங்காயத்தில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 கை ஃபுல்லாக வர்ற மாதிரி கல் உப்பு சேர்த்திங்கன்னா இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், அப்புறம் இந்த கல்பாசி, கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம முழுசாக சேர்த்துக்கலாம். இதே குவான்டிட்டி வந்து நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட் அரைக்கும் போதும் அது கூட நம்ம சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு வாசம் இருக்கும். இந்த கடல் பாசி போடும்போது அந்த சால்னாக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் புதினா சேர்க்க போகிறோம். இந்த டைமில் ஃபஸ்ட்டு நம்ம புதினா சேர்க்கும்போது அது சால்னாக்கு அந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம புதினா சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். புதினா போட்டு 1 நிமிஷம் நம்ம வதக்குனதுக்கு அப்புறம் அது கூட இஞ்சி பூடு பேஸ்ட்டு, அப்புறம் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயில் அரைச்சதை சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா 300 கிராம் இஞ்சி, 300 கிராம் பூடு சேர்த்துட்டு அது கூட நம்ம முதல்ல சேர்த்துருந்த அதே இந்த ஸ்பைசஸோட குவான்டிட்டி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடுறோம். இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 1 கிலோ தக்காளி. இது வந்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி அதை வந்து சேர்க்குறேன். சால்னாக்கு இப்படி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். தக்காளி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். அதனால் நான் 1 கிலோ மட்டும் சேர்த்தாலே போதும். தக்காளி சேர்த்துட்டு அப்புறம் மல்லிப்பொடி, ஒரு 200 கிராம் மல்லிப்பொடி நம்ம சேர்த்துடலாம். அது கூடவே காரத்துக்கு ஒரு 150 கிராம் மிளகாத்தூள், வத்தல் பொடி நம்ம சேர்த்துருவோம். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கிடையாது, நார்மல் மிளகாத்தூள் 150 கிராம் நம்ம சேர்க்கும்போது காரம், உரைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் சீரகப்பொடி இந்த டைமில் நம்ம சேர்க்கணும். சீரகப்பொடி சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் நம்ம சிக்கன் சால்னாக்கு, கிரேவிக்கு. அதனால் சீரகப்பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம். அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரை வதக்கணுன்னுலாம் கிடையாது. ஏன்னா சால்னா அதுக்கப்புறம் நம்ம நிறைய கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 18 கிலோ க்ளீன் பண்ணி வந்த சிக்கனில் 18 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். இது 3 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு சிக்கனோட குவான்டிட்டி அதிகங்கிறதுனால தான் இது வந்து நான் சிக்கன் கிரேவின்னு சொன்னேன். டேஸ்ட் வந்து சால்னா பண்ணுறது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலும்பு மட்டும் கொஞ்சம் போட்டாலே போதும். 1 கிலோ எலும்பு போட்டாலே இது இவ்வளோ இதுக்கு நல்ல டேஸ்ட்டு வந்துடும். ஸோ இது சிக்கன் கிரேவி சால்னாவோட டேஸ்ட்டில் பண்ணுறதுனால
சிக்கன் வந்து அதிகமாக போட்டிருக்கேன். ஸோ இந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். குவான்டிட்டி ஜாஸ்திங்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டம். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால. கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துலாம். ஒரு கையளவு உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா சிக்கன் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம், மூடி விட்டு. ஸோ மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 15 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். தண்ணி சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்திருக்குது. ஸோ இந்த டைமில் ஒரு 20 பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். நம்ம வத்தல் பொடி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் காரத்துக்கு. 20 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை மூடி இன்னொரு 5 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். டோட்டலாக 20 நிமிஷம் சிக்கன் வந்து மீடியம் ஹீட்டில் வந்துட்டுருக்கு. இப்போ திறந்து பார்ப்போம். திறக்கும் போதே அந்த சிக்கன் கிரேவியோட வாசனை அருமையாக இருக்குது. இப்போது இந்த சிக்கன் கிரேவியை சால்னா டேஸ்ட்டுக்கு கொண்டு வர்ற சீக்ரெட் இதுதான். 10 தேங்காய், 50 கிராம் சோம்பு பெருஞ்சீரகம், அது கூடவே 200 கிராம் வறுத்த நிலக்கடலை, 200 கிராம் பொரிக்கடலை. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது தான் இந்த நம்ம சால்னாக்குரிய டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த சால்னா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப தண்ணி வேண்டாங்கிறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா இது கொதிக்கணும். கொதித்து வரும்போது அருமையாக இருக்கும் சால்னா. சால்னா 15 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போது அதுக்கு தேவையான தால்சம் ரெடி பண்ணிடலாம். ஒரு 200 ml எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தப்பருப்பு போட்டுட்டு ஒரு 15 காஞ்ச மிளகாய், அது கூட ஒரு கையளவு, நல்ல குவான்டிட்டி ஆஃப் கையளவு கருவேப்பிலை சேர்த்துருங்க. இது எல்லாமே நல்லா வறுப்போம். வறுத்ததுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு 3 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன். காரத்துக்குரிய இது சில்லி பவுடர் கிடையாது, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சால்னால இப்போது சேர்க்க போகிறோம். சால்னா 15 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல ஒரு வாசம், சால்னாக்குரிய அந்த வாசம் வந்து அருமையாக இருந்துச்சு இதை திறந்த உடனேயே. இப்போது இதில் வந்து மல்லி இலை நம்ம சேர்த்துடலாம். மல்லி இலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தால்சம் பண்ணதையும் இதில் சேர்த்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். சால்னா ரெடி ஆயிடுச்சு. நல்ல கம்மன்னு சால்னாவோட வாசம். இந்த சிக்கன் கிரேவியே சால்னாவை கன்வெர்ட் பண்ணது வந்து அந்த மசாலா தான் நம்ம போட்டது. இப்போ நம்ம தால்சம் பண்ணது இதில் சேர்த்துடலாம். சேர்க்கும்போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். சால்னா டேஸ்ட்டு கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து கரம் மசாலாவோ, சிக்கன் மசாலாவோ, மட்டன் மசாலாவோ எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட்டு நம்ம மசாலா எல்லாமே, இந்த ஸ்பைசஸ் எல்லாமே அரைக்க தான் செஞ்சுருக்கோம். அது போக அந்த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த தேங்காய் கூட நம்ம அரைக்கிற பெருஞ்சீரகம், பொரிக்கடலை, நிலக்கடலை, இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் அந்த சால்னா டேஸ்ட் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்னா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுங்கிறதுனால இப்படி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இதில் நீங்கள் முதல்ல நம்ம அதை கொதிக்க விடுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ தண்ணினாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக போடணும், அவ்வளோ வத்தல் பொடி அதிகமாக போடணும். மற்றபடி உப்பும் பார்த்துக்கோங்க. ஸோ சால்னா நீங்கள் ஜாஸ்தி ஆக்க அதாவது தண்ணி குவான்டிட்டி கூட உரைப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அருமையான வாசத்தில், அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி, சிக்கன் சால்னா 100 பேருக்கு பண்ணிட்டோம்.